மதுரை நகரில் பெரிய அமுதம் மளிகை கடை இருந்தது. இந்த கடையில் குமார் கணக்கு எழுதும் குமாஸ்தா பில் போடுபவர். அவர் எப்போதும் சிரித்த முகத்துடன் வேலை செய்வார். பள்ளி நேரம் முடிந்தபின் சிறுவர்கள் ஓடி வந்து அவரிடம் மிட்டாய் வாங்குவார்கள். ஒரு நாள் மதியம் சுந்தர் என்ற ஆயுள் காப்பீட்டு விற்பனையாளர் கடைக்கு வந்தார். குமார், வழியில் ஒரு துணிக்கடை கவர் கிடைத்தது. உள்ளே முக்கியமான ஏதோ இருக்கிறது, நீங்களே பாருங்கள் என்று கொடுத்துச் சென்றார். குமார் திறந்து பார்த்தபோது அது மீனா என்ற மாணவியின் முக்கியமான அசல் சான்றிதழ்கள். இவை எவ்வளவு முக்கியம், இவை தொலைந்தால் அந்த மாணவிக்கு எவ்வளவு கஷ்டம் என்று நினைத்தார் குமார். கவரில் இருந்த விலாசத்தை பார்த்தார். இன்று கடை நேரம் முடிந்துவிட்டது, நாளை விடுமுறை நாள், காலையில் உடனே சென்று கொடுத்துவிடலாம் என்று சொல்லி அதை தன் மேசை லாக்கரில் பத்திரமாக வைத்து பூட்டினார். அன்று மாலை கடையில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. 2 வாடிக்கையாளர்கள் பேசிக் கொண்டிருந்ததை குமார் கேட்டார். அந்த பெண் அழுதுகொண்டே போனாளாம். பல்கலைக்கழக அசல் சான்றிதழ்களை தொலைத்துவிட்டாளாம். அவள் எவ்வளவு பயந்து போயிருப்பாள் என்று ஒருவர் சொன்னார். இதை கேட்டதும் குமாருக்கு தூக்கிவாரி போட்டது. நாளை வரை காத்திருக்க கூடாது, மீனா இப்போது கஷ்டப்படுகிறாள் என்று தோன்றியது. அடுத்த நொடி லாக்கரை திறந்து சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு நான் போய் ஒரு வேலையை முடித்து வருகிறேன் என்று கடையின் முதலாளியிடம் சொல்லிவிட்டு ஓடினார். குமார் தனது பழைய ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு வேகமாகச் சென்றார். அது செல்போன் இல்லாத காலம். மீனா எங்கே இருக்கிறாள் என்று யாருக்கும் தெரியாது. குமார் தெரு தெருவாக வருத்தத்துடன் யாராவது இருக்கிறார்களா என்று தேடினார். சில தெருக்கள் தாண்டியபின் பேருந்து நிறுத்தம் அருகில் ஒரு பெண் சோகமாக தலையை கவிழ்ந்தபடி உட்கார்ந்திருந்தாள். அவள் கையில் இருந்த துணிக்கடை கவர் ஒன்று குமார் வைத்திருக்கும் கவரை போலவே இருந்தது. அது மீனாதான். குமார் ஸ்கூட்டரிலிருந்து இறங்கி, மீனா, உங்கள் சான்றிதழ்கள் இதோ என்று நீட்டினார். மீனா நம்ப முடியாமல் அதை பெற்றுக்கொண்டாள். மீனா கண்கலங்கி சிரித்தாள். நன்றி அண்ணா, நீங்கள் என் எதிர்காலத்தை காப்பாற்றினீர்கள் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள். குமார் புன்னகைத்தார். நாளை வரை காத்திருந்தால் நீ இன்னும் பயந்து போயிருப்பாய் மீனா. உதவி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை உடனே செய்ய வேண்டும் என்றார். வீட்டிற்கு திரும்பும்போது குமாரின் மனது நிறைந்திருந்தது. உடனே உதவி செய்ததால் ஒரு மாணவியின் எதிர்காலம் காப்பாற்றப்பட்டது. ஆம், நல்லது செய்ய நாளை என்பது ஒருபோதும் இல்லை. உடனே செய்.